Hi friends, welcome to Design Loom Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டூல், பெயிண்ட் பக்கெட் டூல். 3D மெட்டீரியல் ட்ராப் டூல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல 3D ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நடத்தும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கிரேடியன்ட் டூல் அண்ட் பெயிண்ட் பக்கெட் டூல் பற்றி மட்டும் இப்போ இன்றைக்கி கிளாஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் டூல் வந்து பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கிரேடியன்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆப்ஷன் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் கிரேடியன்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரேடியல் கிரேடியன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆங்கிள் கிரேடியன்ட்டு, ரிஃப்ளெக்டட் கிரேடியன்ட்டு, டைமண்ட் கிரேடியன்ட்டுன்னு இருக்குது. தென் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த கிரேடியன்ட்டை வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். இல்லை எனக்கு வந்து வேறு கிரேடியன்ட் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காகவே டிஃபால்ட்டாகவே இதை கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான சேவ்டு ப்ரெசஸில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ப்ளூ வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு கலர் ஆட் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு கலர் வேணும்னா அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு கலர் வரும். நீங்கள் ஏதாவது ஒரு கலரை பிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதனுடைய ஃப்ளோவையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஃப்ளோவையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வரைய போகிற கிரேடியன்ட் வந்து எனக்கு இந்த வேரியேஷன்ஸில் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஒப்பாசிட்டின்றது வந்து ஒரு ஃபில் எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கலரோட ஒப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணுன்றது வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம். 50 கொடுக்கும்போது கம்மியாக இருக்கும், 100 கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற கலர் வந்து அப்படியே வரும். ஓகேங்களா? மீதிலாம் வந்து நார்மல் தான். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேக்ரவுண்டில் கிரேடியன்ட்டு வரைய போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியர் கிரேடியன்ட்டு. இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். இங்கே பாருங்கள், நான் அங்கே 3 கலர் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா? அந்த 3 கலருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து என்னென்னா லீனியர் கிரேடியண்ட்டாக வந்திருக்கு. இப்போ ரேடியல் கொடுக்குறேன். ரேடியல் கொடுக்கும்போது பாருங்கள் ஒரு சர்க்கிள் மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பேசிக் கலர் கொடுத்துக்கிறேன். 2 கலர் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே கொடுத்துக்கிட்டு இப்போ லீனியர் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ லீனியர் கொடுக்கும்போது உங்களுக்கு பாருங்கள் மேலே ரெட்டு கீழே வந்து ஒயிட் இருக்கிற மாதிரி வருது. இது வந்து ரேடியல். ஓகேங்களா? ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்டடாக வரும். ரெண்டு சைடு ஒயிட் இருக்கிற மாதிரி வரும், நடுவில் வந்து ரெட் இருக்கிற மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிரேடியன்ட் வந்து கிடைக்கும். தெரியுதுங்களா? ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிரேடியன்ட் கலரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும், அதுக்கேற்ற மாதிரி கிரேடியன்ட் டூல் வரும். நீங்கள் கீழேருந்து மேலேயும் கொடுத்துக்கலாம், மேலேருந்து கீழேயும் கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா கிரேடியன்ட் வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் பக்கெட் டூல். இந்த பெயிண்ட் பக்கெட் டூல் வந்து நான் இங்கே சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் ஒரு சில இடம் வந்து நான் எரேஸ் பண்ண போகிறேன். எரேஸ் டூல் எடுத்துக்கங்க. நான் வந்து எரேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? தென் இப்போ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்கும். இப்போ இந்த ஹைட்ராப்பர் டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்திருக்கும். ஜஸ்ட்டு நான் கலர் பிக் பண்ணுறேன். இப்போது இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் பேலட்டில் வந்து செலக்ட் பண்ணி வச்சேன் அந்த கலரை. இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பெயிண்ட் பக்கெட் டூல் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு கலர் பேலட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹைட்ராப்பர் டூல் மூலமாக இந்த பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் இந்த கலர் பேலட்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் எரேஸ் பண்ண இடத்துல எடுத்துன்னு போயிட்டு ஜஸ்ட்டு அந்த பெயிண்ட் பக்கெட் டூலை கிளிக் பண்ணால் போதும், அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இந்த இடம் எரேஸ் பண்ண மாதிரியே தெரியாது. எரேஸ் பண்ண இடத்த நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெயிண்ட் பக்கெட் டூல் மூலமாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இதே போல் ஃபோட்டோஷாப் சீரிஸ் வந்து கண்டினியூவாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.